எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இப்படியே உண்மையாயிடக்கூடாதா? இப்போ இருக்க வாழ்க்கையை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டம், கேவலமாக இருக்குது. அன்பு, பாசம், ஒரு பொண்டாட்டி, ஒரு புருஷன் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இன்னைக்கு நாட்டில் நடக்கிறதெல்லாம் காதில் கேட்டும்போது கூசுது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்களேன், இவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஹஸ்பண்ட் உறவு என்ன, ஹஸ்பண்ட் அண்டு பொண்டாட்டி புருஷன் உறவுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த படம் மூலியமா, காந்தி கண்ணாடி மூலியமா பாலா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. வாட் அ டவுட். அதாவது ஹீரோவா காட்டாம இந்த ஓப்பனிங் படத்தில் எவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப டைரக்டர் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ஒரு படங்கள் பார்க்கணும். சீரியஸாக சொல்கிறேன், இதை படமாக நான் பார்க்கல, ஒரு பாடமாக, மக்களுக்கு ஒரு பாடமாக தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ உணர்வு பூர்வமாக இருக்குது, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற உறவுங்கிறது எவ்வளோ ஒரு அழகான உறவு. அந்த உறவை இன்னைக்கு கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து இது மாதிரி படங்கள் திருப்பி மாறணும். எனக்கு அப்படியே இது உண்மையாயிடக்கூடாதா, சத்தியமாக நினச்சேன். உண்மையாயிடக்கூடாதா? என்ன மாதிரி உறவு, ஒரு ஹஸ்பண்ட் உறவு என்ன, அவனோட எதிர்பார்ப்பு, இவங்களோட தேவை, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது தானே வாழ்க்கை. மற்றதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கலாம் ஆர்டிஃபிஷியல் வாழ்க்கை. அதனால தான் இவ்வளோ விவாகரத்து நடக்கிறதே இதனால தான். நீங்கள் உன் பொண்டாட்டியே உண்மையாக இருக்க, உன் பொண்டாட்டிக்கு ஹஸ்பண்டுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த படம். உண்மையிலே நான் திருப்பி சொல்கிறேன், இது அப்படியே உண்மையாயிடக்கூடாதா அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாலாவோட ஓப்பனிங் படம் டைரக்டர் கலக்கியிருக்காரு. எனக்கு இதில் ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் பிறந்தது ராயபுரம், பாதி படம் ராயபுரம்னு எடுத்திருக்காரு, கிளைமேக்ஸ் வந்து பெசநகரில் முடிச்சிருக்காரு. ஏதோ எனக்கே ஒரு உணர்வு மாதிரி இருக்குது. உண்மையிலே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இது படம் இல்லைங்க, சத்தியமாக இது ஒரு பாடங்க, மக்களுக்கு ஒரு பாடங்க. இதனால் எத்தனையோ கோடி பேர் பார்க்க போகிறாங்க இந்த படத்தினால. இதில் ஒரு 500 பேர், 1000 பேர், 10,000 பேர், 20,000 பேர், ஒரு பல லட்சம் பேர் கண்டிப்பாக திருந்துவாங்கிறது என்னோட நம்பிக்கை. இது நடக்கணும். பாலா மனசளவில் அவர் பெரிய ஆள். அந்த மனசு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய படத்தை, ஒரு எப்படியேப்பட்ட பெரிய பேர் காசு வச்சுருப்பாங்க, ஒரு ஓப்பனிங்கில் ஒரு படம் எடுப்பாங்க, அது படமாக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு பாடமாக இருக்குதுன்னா அது பாலாவோட மனசு தான். இந்த டைரக்டர் இஸ் a great director. இந்த டீம் எஸ்பெஷலி இந்த ப்ரொடியூசர் நம்பி, அந்த டைரக்டர் நம்பி போட்டிருக்காரு. கண்டிப்பாக வீண் போகலை. இது சீரியஸாக சொல்கிற திருப்பி, இது படம் இல்லை, மற்றவங்களுக்கு பாடம். உண்மையை உணர்ந்தவங்க, பாசத்தை உணர்ந்தவங்க கண்டிப்பாக உணர்வீங்க இந்த படம் வேற லெவலில் சக்ஸஸ் ஆகிட்டு இந்த டைரக்டர் ஒரு பெரிய பொசிஷன் போகணும். இந்த ப்ரொடியூசர், கஷ்டப்பட்ட உழைச்ச டீம் எல்லாருக்கும் இதை நன்றி சொல்கிறேன். ஸோ பாலா அவர் மனசு மாதிரியே இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. இதோட நிறுத்த மாட்டார், பெரிய லெவலில் இந்த பாலா போகணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இது படம் வெல்ல பாடம். நன்றி. வண்டர்ஃபுல் மூவி. பாலாவோட வண்டர்ஃபுல் மூவி. சொல்லுங்க. வண்டர்ஃபுல் மூவி. பாலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் சென்டிமெண்டல் மூவி. நான் கொஞ்சம் ஃபன் லவிங் பர்சன், அந்த படம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பாலாவோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். புகழ், நீ சொல்கிறா. எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர். பாலா வந்து நிறையா கவுண்டர்ஸு டக்குன்னு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பாலா வந்து இன்னொரு பரிமாணத்தில் அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை வந்து கேரி பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா காமெடியாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு எமோஷ்னலு, அவர் ஆக்டிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதான் ஜாலியாக எல்லா இடத்துலையுமே எல்லோரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே ஒரு படம் பார்த்துட்டு வெளில வரவங்க எல்லாருமே கண்கலங்கி அவ்வளோ இதாக வருவாங்க. ஸோ வந்து பாலாவோட நல்ல மனசு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எல்லாமே படத்தில் நடித்த அத்தனை பேருமே இதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கூட நடித்தவங்க, அவங்க மதன் ஆகட்டும், எல்லாருமே அவரோட கவுண்டர்ஸு அங்கங்கே எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பர். இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும். காந்தி கண்ணாடி, பாலாக்கு நாங்கள் இருப்போம் பின்னாடின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. காந்தி கண்ணாடி பாலாவோட டெபியூ. ஸோ பாலாவோட முதல் படம். ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல விஷயத்தை பேசியிருக்க படம். அண்ட் இதில் பாலாஜி சக்திவேல் சார் அண்ட் அர்ச்சனா மேமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது. மொத்த படத்தில் அவங்க 2 பேரோட காதலும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் பாலாவை வந்து ஹீரோவாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓவராலாக படம் வந்து ரொம்ப நல்ல படம். ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். அவங்க எல்லாரையுமே ரொம்ப கம்ப்ளீட்டாக அவங்களை என்டர்டெயின் பண்ணோம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் டீல் பண்ணுது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட்
ஆல் தி வெரி பெஸ்ட் டு காந்தி கண்ணாடி டீம் அண்ட் படத்தோட டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் காந்தி கண்ணாடி படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப சூப்பரான ஒரு படம். பாலா வந்து இந்த மாதிரி நிறைய டிவி ஷோஸில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக பார்த்த பாலாவை இன்றைக்கி எமோஷ்னலாக பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஹீரோவாக வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் பாலா வந்து ஹைலைட்டாக இருந்தான். இந்த படம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. நடித்த எல்லாருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சார், ஆமாம், அப்புறம் கூட வந்த மதன், அவரும் வந்து சூப்பராக அவரோட காமெடி எல்லாமே ரசித்து சிரித்தோம். அதே மாதிரியே வந்து ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி வந்து டேரக்டரு அவர் வந்து, ஏன்னா வந்து ஒரு காமெடியனை வந்து ஒரு ஹீரோவாக வந்து கையாளுறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். பட் ஆனால் டேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக வந்து பாலாக்கு என்ன வரும், பாலாக்கு என்னெல்லாம் பண்ணலாம், மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ டேரக்டருக்கு வந்து ஒன்றுமே ஒரு பெரிய பாராட்டுகள். பாலா ஹீரோ ஆகும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வருது, ஒரு காமெடியன் ஹீரோ ஆகுறாங்க, அவங்க கரெக்டாக பண்ணால் வர முடியும் அப்படின்றது. அவர் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக பாலா இருக்கார். அது நிஜ வாழ்க்கையிலும் சரி, இப்போ சினிமாலையும் சரி. ஆல் த வெரி பெஸ்ட் பாலா. நீ இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நாங்கள் அதை வந்து பார்க்கணும். தேங்க்யூ. நீ சொல்லு பாலானை பற்றி. அண்ணா வந்து நான் விஜய் டிவிலலாம் பார்த்துருக்கேன். அண்ணன் நிறைய சூப்பராக பண்ணுவோம். ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு வாட்டி அண்ணா வந்து ஹீரோ பார்க்குறேன். அந்த அண்ணன் சூப்பராக பண்ணிட்டாரு. அண்ணன் வந்து அண்ணன்கிட்ட எதிர்பார்த்து வந்தேன். நான் சூப்பராக பண்ணிட்டாங்க. சூப்பராக இவங்கெல்லாம் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. சூப்பராக இருந்தது, எமோஷனலாக இருந்தது. எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்த்து எல்லோரும் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அறிமுக நாயகன் பாலா இந்த படத்தில் அவரோட ரோல் அழகாக நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சார், அர்ச்சனா மேமு, அமுதவாணன், சரத் ரவி, மதன், நிறைய கேரக்டர் ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வயசானவங்களாம் வந்து அசால்ட்டாக விட்டுருவோம். அவங்களுக்குள்ளே இருக்கிற காதலை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு முதியோர்களோட கணவன் மனைவி, வயசான கணவன் மனைவியோட காதல் எப்படி இருக்கும், அவங்க லைஃப் எப்படி இருக்குன்றதை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஒரு ஃபீல் குட் மூவி. இப்போ தான் வந்து ப்ரீமியர் பார்த்துட்டு வந்தோம் காந்தி கண்ணாடி. ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து பாலா அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தில் ஹீரோவாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அப்படின்றதே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்கள் அதான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்லிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி வந்து பாலாவுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கலைன்னா வேறு யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பாலா அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது அந்த ஒரு ரீசன்னால மட்டும் இந்த சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக அமைய போகிறதில்ல. அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு டேலண்ட், அவர் ஒரு சூப்பரான என்டர்டெய்னர், ஒரு அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு இந்த படத்துலேயும் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ அதனாலையும் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அண்ட் ஆல்சோ ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ எல்லோரும் இப்போ நிறைய படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ தியேட்டரில் எல்லோரும் வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிங்கன்னா வந்து வில் பி வெரி ஹாப்பி ஆன் பிஹாஃப் ஆஃப் பாலா. அந்த படம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு சின்ன நாட் தான், பட் வந்து த்ரூ அவுட் அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ பாலா வந்து எப்படி இன் அண்ட் அவுட் ரொம்ப அழகாக இருக்காரோ அதே மாதிரி அவர் படமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து டிரெக்டர் சாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ். அண்ட் மியூசிக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நடித்த எல்லாருமே செம்ம கேஸ்டிங், சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் பார்த்து இந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். காந்தி கண்ணாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்யூட் எமோஷனல் உள்ள படம். பாலா சூப்பராக பண்ணியிருக்கான். ஸோ பாலாவோட டெபியூ படம். வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாலா ஸ்க்ரீனில் பார்த்தது. அண்ட் பாலாவோட ரொம்ப வருஷம் ட்ராவலுங்கிறதுனால அவனை டெபியூ படங்களை பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் வெரி க்யூட்டான கதை. அண்ட் படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் பாலா நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு எல்லாமே நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணி இது ஒரு நல்ல படமாக கொண்டு போகணுங்கிற ரொம்ப ஆசை. ஸோ எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தம்பி பாலாவோட படம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்திருந்தோம். பட் இது வந்து ரொம்ப அழகான படம் முடித்து நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு இருக்குது. பொதுவாக என்டர்டெயின்மெண்ட் மீடியாவே வந்து இப்போ வந்து சில படங்கள்லாம் முடிஞ்சு போகிறப்போ ஜாலியாக போயிடுறோம் அப்படி. ஆனால் இது வந்து பயங்கரமான ஒரு டேக் அவே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
படம் ஃபுல்லாகவே ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் முடிக்கும் பொழுது பயங்கரமாக நெஞ்சை தொட்டுட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பாலா சொன்ன மாதிரி தான், பிரபஞ்சம் வந்து ஒரு விஷயம் வந்து காரணமாக தான் கொடுக்கும் அப்படின்ட்டு பாலாவை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் திருப்பி வந்து பாலாவுக்கு செய்ய வேண்டிய டைம். ஆல் தி பெஸ்ட் பாலா, வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ. ஸோ இப்போ தான் காந்தி கண்ணாடி படம் வந்து பார்த்து ரொம்ப எமோஷ்னலாகி வெளியே வந்திருக்கேன். ஏன்னா வந்து ஒரு ரியல் லைஃப் ஹீரோ ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஹீரோவாக நடித்த இந்த படத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக, கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதை, ஸோ அருமையான ஒரு லைன், ஸோ ஒரு லவ்வோட ஒரு கம்ப்ளீட் மீனிங் என்னன்றதை அண்ட் அதை தாண்டி ஒரு ஒரு பணமாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மனுஷங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்றத இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக சூப்பரான ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தம்பி பாலா வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனராக சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் பாலா சக்திவேல் சார் எல்லாருமே இதில் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல். லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லாம் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஸோ தம்பி பாலாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா பாலா வந்து எப்போவுமே ஒரு விஷயம் எடுத்தால் ஒரு 100% வந்து போடுற ஆள் கிடையாது. ஸோ பாலா வந்து ஒரு 200% கிட்ட போடுற ஆள், எந்த ஒரு எஃபோர்ட் வந்து போட்டாலுமே சரி. ஸோ அது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ பாலா அவருக்கும் சரி அண்ட் ஹோல் டீம் அண்ட் டைரக்டர் ஷெரீஃப் சார் ரொம்ப 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 சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக மக்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு இந்த கண்டென்ட் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ ஹோல் க்ரூக்கே ஒரு பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து உங்கள் ஷரத். இப்போ வந்து இன்றைக்கி வந்து காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு சூப்பரான மூவிக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா என் தம்பி வந்து பாலா பண்ணியிருக்காரு. பாலா வந்து நம்ம எப்பவுமே வந்து என்ன அதிகமாக கலாய்ச்சி தான் நான் பார்த்துருக்கேன். பாலா வந்து இப்படி என்னடா நீ இப்படி ஒரு ஆக்டிங், இந்த மாதிரி ஒரு எமோஷனல் வந்து கொடுப்பியாடா அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் கலாய்ச்சி நான் ரெண்டும் பேசும்போது அதிகமாக சிரிச்சுக்கிட்டு தான் அதிகம். இன்றைக்கி வந்து என்னை வந்து அள வச்சிட்டான் அப்படி தான் சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவனுக்காக இல்லை, அந்த படத்தில் அவன் நடித்த அந்த நடிப்பு, அந்த எமோஷனலை வந்து என்னை அள வச்சது. என்னை மட்டும் இல்லை, இவனை வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். ரொம்ப சூப்பராக இருந்தது காந்தி கண்ணாடி. ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த காந்தி கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி, கண்ணம்மா, கதிர், கீதா இவங்க 4 பேருமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருந்தாங்க. அதாவது நான் சொன்னது எல்லாமே அந்த படத்துக்கு நான் வந்து அந்த கேரக்டராகவே போயிட்டேன். அதில் இருந்தவங்களே அவங்க நேம் சொன்னேன். பாலாவும் சரி, நம்ம பாலாஜி சக்திவேல் சாரும் சரி, ஐயோப்பா சார் எங்கே சார் இருக்கீங்க நீங்கள்? சக்திவேல் சார் வேற லெவல் சார், நீங்கள் பிரிச்சிட்டீங்க. அப்படியே எனக்கு வந்து யதார்த்தமாக இருந்தது உங்கள் நடிப்பை பார்க்கும்போது. ஏதோ பக்கத்து வீட்டில் எங்கள் பெரியப்பா அப்படி தான் இருப்பார், அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்படி பயங்கரமாக இருந்தீங்க. வேற லெவல் சார். அப்புறம் கண்ணம்மாவும் நடித்த அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டீங்க. இன்னும் சொல்ல வேணாம், நீங்கள் உங்களுடைய பிளெஸ்ஸிங் தான் நாங்களாம் இங்கே இருக்கோம். அப்புறம் வந்து நம்ம மதன் வந்து ரொம்ப சூப்பரான வந்து கவுண்டரு. அவனுடைய கவுண்டர் எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடியாக ஒரு சில இடத்துல போட்டிருப்போம், ஒரு சின்னதாக தான் இருக்கும், அந்த இடத்துல போட்ட கவுண்டர் கூட சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மதன் வந்து கலக்கிட்டாப்பில் எப்பவும் போல். அமுதவாணன் அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. டைரக்டர் ஷெரீஃப் வந்து சூப்பராக ரணம் கடுத்தது வந்து ஒரு தரமான ஒரு படம் எப்பட்றா அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த காந்தி கண்ணாடி வந்து இதை வந்து பாருங்கள். ஏன்னா ரணம் வந்து டோட்டலாக வேறு ஜோன், இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு ஜோன். சூப்பராக பண்ணியிருக்காங்க காந்தி கண்ணாடி. மக்களாகி நீங்கள் எல்லாருமே வந்து பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ மோஸ்ட்லி ஷரத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பட் இது வந்து ரொம்ப மோஸ்ட் டேலண்டட் க்ரூ எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு படத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எல்லா வகையான எமோஷன்ஸுமே அதில் நம்ம வந்து கேரி பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு காமெடி இருக்குது, லைக் எமோஷன் இருக்குது. உங்களால் அங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் ஈஸியாக உங்களோட டே டு லைஃப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளே சில கேரக்டர்ஸோடைய ரெப்ளிகேஷன்ஸாக நம்மளாவே பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர் அலைன்மெண்ட்ஸ். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஈக்குவலண்ட்டான, யாருமே இதில் சும்மா வந்து போன மாதிரி இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவலண்ட்டாக அவங்கவுங்களுக்கான பங்கு இருக்குது. நமக்கு பாலா பற்றி சொல்லவே தேவையில்லை, ரொம்ப டேலண்டடான ஒரு பையன். அண்ட் அந்த க்ரூவுமே என்டையராக ரொம்ப டேலண்டடான ஒரு க்ரூ. ரொம்ப அழகான ஒரு எமோஷன், நம்ம லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய ஒரு சூப்பரான மெசேஜஸ், க்யூட்டஸ்ட் எமோஷன், காமெடி எல்லாத்தோட சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 5லேருந்து உங்களுக்கு தேட்டர்ஸில் வரும். ஸோ போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காந்தி கண்ணாடி
அந்த படம் பயங்கர எமோஷனாக ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி சீன் எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது பிகினிங்கில் என்ன எமோஷனல் கேரி ஆச்சோ அது போக போகன்னு ஒவ்வொரு எமோஷனலாக இருந்துச்சு. பயங்கர டச்சிங்காக இருக்குது. பாலாஜி சார்லாம் கலக்கிட்டார். சினிமாட்டோகிராஃபி செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம பாலா ஸோ இத்தனை வருஷமாக நம்ம வந்து ஒரு காமெடியனாக ஒரு நிறைய ஷோஸில் பார்த்துருப்போம். ஆக்சுவலி ரியல் லைஃப் அவன் பெரிய சூப்பர் ஹீரோ. பட் இந்த படத்தில் ஹீரோ ஆகிட்டான். அந்த ஹீரோ ஆனதுக்கு பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கான். ஸோ அவர் கொடுத்த ரோலை செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். மியூசிக் இந்த படத்துக்கு அல்டிமேட்டாக வந்திருக்கு. அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வந்து மியூசிக் பயங்கரமாக எலிவேட் பண்ணுது. ஆல் தி பெஸ்ட். இந்த படம் பயங்கரமாக வரும். எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு பாலா வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரோ அந்த மாதிரி இனி கஷ்டப்பட்டு அவர் படம் பண்ணிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும். நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் மறக்காமல் பார்த்துருங்க. படத்தை இப்போ தான் பார்த்தோம். படம் சூப்பராக இருக்குது. நான் சொன்னதோட வைப் சொல்கிறது படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே எனக்கே வந்து ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப அழுதுற மாதிரியா படம். எல்லாருக்குமே பிடிக்கும் படம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல, இந்த படம் பார்க்கும் போதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ரொம்ப ரிலேட் ஆகும். அவங்க நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு படமாக இருக்குது. நம்ம எவ்வளோ கேரியாக இருக்கணும், நல்லா இருக்கணும் படத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் காமெடி எல்லாமே கூட இருக்குது, சூப்பராக கூட இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கரெக்டாக கதைக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருப்பாங்க. எல்லாத்துக்குமே லாஃப் இருக்குது. பாலா வந்து நம்ம டிவியில் பார்த்து ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்கான். பார்க்கவே ஃப்ரேம்பு டான்ஸ் நல்லா இருக்கான். எமோஷனல் எல்லாமே பண்ணியிருக்கான். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே ஃபேமிலியாக பார்க்க கண்டிப்பாக செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி தேட்டரில் பார்க்கலாம். வணக்கம், நான் வாய்ஸ் ராசையா. இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்தான். ஏனென்றால் இந்த படம் வந்து என்னுடைய படம் ரிலீஸ் பண்ண மாதிரி சரியான சந்தோஷமாக இருந்தது. என்ன சொன்னால் உங்களில் ஒரு ஆள் ஹீரோவாக இருக்கிறார் பாலாண்ணா. ஸோ பாலாண்ணா ஜெயிக்கிறது எல்லோரும் ஜெயிக்கிற மாதிரி. அதை தாண்டி படத்துக்குள்ளே வந்து பார்த்தா படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி காமெடியாக ஃபன்னாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக அந்த லவ் காதல்ன்ற வேல்யூ இப்போ இருக்கிற லவ்வுக்கும் அப்போ இருக்கிற லவ்வுக்குமே சரி டிஃப்ரெண்ட் இருக்கிறது என்று சொல்கிறத ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இருந்தது. அதோட எப்படின்னா இப்படி ஒரு காதல் நாங்கள் பண்ணணும், இப்படி ஒரு காதல் செய்யணும்ன்றதை தூண்டுற மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ சென்டிமெண்ட்லாம் கனெக்டாக இருந்தது. அதை தாண்டி படம் வெற்றி என்று தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெற்றி தான். ஸோ எல்லோரும் குடும்பம் வந்து பாருங்கோ. ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு காதல்ன்ற ஒரு சின்ன குட்டி காவியம் ஒன்று கூட சொல்லலாம். இப்போ தான் காந்தி கண்ணாடி படம் பார்த்துட்டு வரோம். செம்ம சரியான சூப்பர் மூவி. டைரக்டரும் சரி, ஆக்டரும் சரி, ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதிர்பாராத ஒரு சைடு பாலாவோடது இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம காமெடி ஃபன்னாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு எமோஷனலாக ஒரு அழுக வச்சுட்டாங்க. இது எதிர்பாராத சைடு பாலாக்கு இது இன்னும் பெரிய பெரிய பிளேசஸ் கொண்டு போகணும்னு நானுமே நினச்சிட்டு இது எல்லோரும் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பார்த்து ஆதரிக்கணும். இந்த படம் இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காந்தி கண்ணாடி படம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த வீக்கெண்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலியை போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாலா ப்ரோக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இது. பெஸ்ட் விஷஸ் டு பாலா ப்ரோ. நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் போய் தியேட்டரில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. நான் சிவானந்தீஸ்வரன், இந்த படத்தோட எடிட்டர். இவர் உதயகுமார் இபி. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான பில்லராக இருந்திருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி படம் த்ரூ அவுட் ஒரு 2 hours 9 minutes பார்க்குறோன்னா அது கண்டிப்பாக 5 hours படமாக எடுத்திருப்போம். இன்றைக்கி அதை ரசிக்கும்படியாக இருக்கலாம். அதுக்கு முழு காரணம் இதுதான். நான் இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக பண்ணியிருக்கேன். உதயகுமார் பாலாஜி பேர். ரைட். பேசுகிறவா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பாலா கிட்டேருந்து வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான படமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு பாலா வந்து ஒரு காமெடியனாக பார்த்ததை தாண்டி ஒரு ஆக்டராக ஒரு கதையின் நாயகனாக அவர் வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் டோட்டலாக வந்து வேறு ஒரு கலரே இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக ஒரு கதையை நோக்கி போச்சு. செகண்ட் ஹாஃப் டோட்டலாக ரொம்ப எமோஷனலாக லாஸ்ட்டாக படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது எல்லாருமே ரொம்ப எமோட் ஆகி வந்தோம். அண்ட் எல்லா கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸையுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைங்க பார்க்கலாம், பெரியவங்க எல்லாருக்குமே
ஏன்னா எல்லாருமே இந்த காலத்தில் வந்து காசுக்காக தான் எதுக்காகவோ ஓடிட்டே இருக்கோம், காசு சம்பாதிக்கணும்னு தான் ஓடுறோம். ஸோ அந்த டைமில் நம்ம கூட இருக்கிறவங்களையோ உறவுகளே நட்புகளெல்லாம் மறந்துட்டு அவங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் அவங்களெல்லாம் கவனிக்காமல் ஒரு பணத்துக்கு பின்னாடி ஒரு தேடுதல் வேட்டையில் போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் படம் முடிஞ்சு வரும்போது எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பாலாவும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் சார் ஆகட்டும், அமுதவாணன், மதன் அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் எல்லாருமே அவங்களோட வேலையை சூப்பராக பார்த்துருக்காங்க. ஸோ நான் வந்து 2.5 மணி நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஸோ மக்களே நீங்களும் பாருங்கள், காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகிருக்கு உங்களோட தேட்டர்களில். முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களால் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. பாலாவுடைய நண்பராக ஒரு ஃபேனாக வந்து எல்லாருமே ஒரு வாட்டி படத்தை பாருங்கள் தேட்டரில். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சின்ன கண்ணம்மாவாக பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. லைக் அர்ச்சனா அம்மா நேஷ்னல் அவார்ட் வின்னர், அவங்கள ரெப்ளிகேட் பண்ணி லைவில் அவங்க பண்ணுறாங்க. அதே சமயம் அவங்கள ரெப்ளிகேட் பண்ணி அதில் பண்ணது நான் வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கும் நான் என்னோடய பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக காந்தி கண்ணாடி கன்ஃபார்மாக தேட்டரில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஐ மீன் இது நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம், பாலா பண்ணியிருக்கோம், அதை மாதிரியெல்லாம் தாண்டி இது பொதுவாகவே ஒரு நல்ல ப்ராஜெக்ட். மக்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.